4 மணிக்கு கேக் வெட்டணும். இதெல்லாம் எங்கள் அம்மாவோட பிளான் தான். ஏன்னா இதனால நாங்கள் வந்து மார்னிங்கில் ஈவினிங் தான் கேக் வெட்டுவோம். நான் பிறந்ததுலேருந்து எப்பவுமே வந்து 12 மணிக்கு வந்து வெட்டவே மாட்டாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஎஸ் லைஃப் ஸ்டைல். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா இத்தனை ஒரு வாரமாக நான் வந்துட்டு வீடியோவே போடலை. ஒரு வாரம் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 10 டேஸ் ஆகிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா என்னோடய ஃபோன் வந்துட்டு கீழே உடஞ்சிருச்சு. கீழே போட்டுட்டேன் நான். ஸோ அது வந்துட்டு டிஸ்பிளே போயிடுச்சு. டிஸ்பிளே போயிட்ட உடனே சுக்கு நூறாக அந்த டிஸ்பிளே ஃபுல்லாகவே வந்துட்டு உடஞ்சிருச்சா. அதனால் கடைக்கு எடுத்துகிட்டு போகும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எப்படியும் ஒரு 15,000 ரூபாய் கிட்ட ஆகும், அதுக்கு நீங்கள் புது ஃபோனே வாங்கிடலாம் அப்படின்ட்டு சொல்லி பயமுறுத்திட்டாங்க. நான் வேறு ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன். அப்போ தான் என் ஹஸ்பண்டோட பர்த்டே முடிஞ்சு ஒரு 2 டேஸ் அந்த மாதிரி தான் இருக்கும்போது தான் வந்துட்டு உடஞ்சிருச்சு. ஸோ இருக்கிற எல்லா வீடியோஸுமே வந்துட்டு ஃபோனில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்பட்டேன். அதுக்கப்புறமா ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு 4 to 5,000 வந்துட்டு சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது சரி பண்ணி வரத்துக்கு தான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அதுதான் இந்த வீடியோ போடாததுக்கு உண்டான ரீசன். ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ இந்த வீடியோ என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா May 1, அதாவது May 2 வந்து என் ஹஸ்பண்ட் பர்த்டே. ஸோ 40th பர்த்டே வந்துட்டு கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்துட்டு கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான், என் பையன், என் பொண்ணு மட்டும் கிளம்பிட்டோம். ஸோ May 1 இதுதான் அன்றைக்கி எடுத்த வீடியோ தான் இப்போ நாங்கள் உங்ககிட்ட காமிச்சிட்ருக்கிறது. இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கேக்கு வந்துட்டு ஆர்டர் பண்ண தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஆக்சுவலாக இந்த சர்ப்ரைஸ் வந்துட்டு என் ஹஸ்பண்டுக்கு தெரியவே தெரியாது. எதுவுமே என் ஹஸ்பண்டுக்கு தெரியாது. ஸோ அவர் வந்து ஹேர் கட்டு பண்ணுறதுக்காக போயிட்டார். ஸோ அந்த கேப்பில் நானும் என் பசங்களாம் வந்துட்டு வந்துட்டோம். இந்த பேக்கரி, அந்த ஷாப்ஸு, அதே மாதிரி அன்றைக்கி தான் நாங்கள் வந்துட்டு கிஃப்டெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ எல்லாமே வந்துட்டு எங்கள் வீட்டுக்கிட்ட தான் இருக்குது. ஸோ அதனால தான் வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க முடியும் என் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல். இப்போ நான் வந்து கேக் ஷாப்புக்கு வந்திருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா கணபதி பேக்கரி தான் வந்துட்டு. இது எங்கள் ஏரியாவில் பிரபலமான பேக்கரி. இது வந்துட்டு நாங்கள் எங்கே இருக்கோம்னா சேலையூர், அதாவது பாரத் யூனிவர்சிட்டிக்கு ஆப்போசிட்டில் இருக்கோம் இல்லையா, அங்கே தான் வந்துட்டு செம்மையாக சூப்பராக இருக்கும். நான் இந்த ஏரியாவிலே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். கணபதி பேக்கரி வந்துட்டு நிறைய பிரான்ச்சஸ்லாம் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு, கேக்கு எல்லாமே வந்துட்டு அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்கும். 250 ரேஞ்சஸில் தான் இருக்கும். 1/2 kg 1 kg எல்லாமே. சைடு கேப்பில் என் பசங்க வந்துட்டு பேக்கரி வந்தாங்க. அவங்கவுங்க ஒரு ஸ்நாக்ஸை ஆர்டர் பண்ணிக்கிட்டு ஜூஸ் எடுத்துக்கிட்டு குடிச்சிக்கிட்டு, அதே மாதிரி நானும் கொஞ்சம் ரோஸ் மில்க்லாம் குடிச்சிட்டோம். ஸோ ஏன்னா ரொம்ப வெயில் அப்போது, அதனால் வந்துட்டு பேக்கரினால யாருக்கு தான் பிடிக்காமல் இருக்கும். ஸோ ஓகே, எல்லாத்தையும் நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம். ஆர்டர் பண்ணிவிட்டு நேம்லாம் கொடுத்துட்டு ரெடி பண்ணி வைங்க, நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். கடைசியில் பார்த்தோம்னா பெட்ரோல் வேறு இல்லை. ஸோ பெட்ரோல் பங்க்குக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இந்த சீனரிலாம் பார்த்திங்கன்னா என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் வந்துட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே வந்திருக்கான் இவன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு இது வந்து மெயின் ரோடு. மெயின் ரோட்டில் தான் வந்து பெட்ரோல் பங்க் இருக்குது. ஸோ பெட்ரோல் பங்க்கு போயிட்டதுக்கப்புறமா அடுத்தது என்னென்னலாம் பார்த்திங்கன்னா கிஃப்ட்டு தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு நான் என்ன வாங்க போகிறேனோ அதே மாதிரி என் பையன் அவங்க அப்பாவுக்கு என்ன வாங்கி கொடுக்க போகிறான், அதே மாதிரி என் பொண்ணு என்ன வாங்கி கொடுக்க போகிறான்னு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் 2 days vlog தான் இந்த vlog. எல்லா வருஷமும் வந்துட்டு எங்கள் 4 பேருக்குமே வந்துட்டு பர்த்டே வரும். ஸோ என்னோடய பர்த்டே வந்துச்சுன்னா என் பசங்க, என் ஹஸ்பண்ட் வந்துட்டு சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி என் பசங்க பர்த்டேன்னா நானே, என் ஹஸ்பண்டு, அந்த மாதிரி வந்துட்டு மாறி சர்ப்ரைஸ் பண்ணிப்போம்.
சாரி டங்கு ஸ்லிப் ஆகுது. இப்போது எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, எங்கள் ஏரியாலே இருக்கிற ஒரு ஷர்ட், அதாவது மென்ஸ் வேர் கலெக்ஷன்ஸ்க்கு இருக்கிற அந்த ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். ஸோ அங்கே வந்து நாங்கள் வந்துட்டு என் ஹஸ்பண்டுக்கு என்ன வேணுமோ நான் வாங்கிட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து என் பையனும் வந்துட்டு அவன் கிஃப்ட்டும் வாங்கிட்டான். ஸோ இந்த கிஃப்ட்டு வந்துட்டு இப்போது காமிக்கலை. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோ எண்டில் நீங்கள் வந்துட்டு பார்ப்பீங்க. அதுக்கப்புறமா என் பொண்ணும் வந்துட்டு கிஃப்ட்டும் பர்ச்சேஸ் பண்ணேன். இது எல்லாமே வந்து அவங்கவுங்க பாக்கெட் மணியில் வாங்குகிற கிஃப்ட்டு. ஏன்னா நான் அவங்கவுங்க இஷ்டம் இல்லையா? ஸோ அவங்கவுங்க வந்துட்டு எவ்வளோ வாங்கணுமோ அவங்க வாங்கிக்கலாம். இது வந்து இவ்வளோ தான் வாங்கணும், இதுதான் வாங்கணும்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் நாங்கள் ஷாப்ஸ்லாம் முடிச்சிட்டதுக்கப்புறமா ஸோ கேக் வாங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போயிடலாம். இல்லைனா கேக் வந்துட்டு கேக் எடுத்துக்கிட்டு நம்ம ஷாப்பிங் பண்ணோம்னா அவ்வளோதான், கேக்கு நாசனமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கு ஆர்டர் பண்ணிவிட்டு தான் நாங்கள் ஷாப்பிங் போனோம். ஸோ கேக்கும் ரெடி ஆயிடுச்சு. ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரிட்ஜுக்கு அடியில் வச்சுடுவோம். ஏய் விஷால், எல்லாமே ரெடி ஆயிடுச்சுடா. ஏய் கேக் வெட்ட போறேன்டி. கேக்கா? ஆமா. கேக் எப்ப நாளைக்கு தான வெட்றோம்? இல்ல 2 மணிக்கு லூஸ் மேப் பேசுங்கற. 12 வெட்ட போறோம். ஆமா. என்ன 12 மணிக்கா? ஏய் இவளுக்கு தெரியாதுடா. நீ சின்ன வயசுல இருக்கும்போது அம்மா 12 மணிக்கு வெட்டியிருந்தல, அதுக்கப்புறம் தானே காலையில் வச்சுருந்தோம். எனக்கு மட்டும் பர்த்டேக்கு செலிப்ரேஷனே பண்ணலையே. 12 மணிக்கு எனக்கு வச்சு பண்ணீங்களா? சரி சரி, இனிமேல் பண்ணிடலாம். சரியா? 12 மணி முன்னே எழுப்பி சரி. இப்போ டைம் வந்துட்டு 8:30 ஆகுது. அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார். 3.5 hours 3.5 hours இருக்கு. சரியா? 11:30 தான் படுக்க போறோம். அதுல எங்க அப்பா வந்து 11 o'clock வந்து 11 o'clock எப்படியோ சமாளிச்சு வந்து படுக்க வச்சிரும். எங்க அப்பா வந்து நாங்க தூங்க வச்சுட்டு இன்னும் 12 மணி ஆக 3 hours இருக்கு. நாங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம். நீங்க பார்க்கலாம். கழிச்சு உங்களை நாங்க மீட் பண்றோம். ஏய் நான் பேசுமா அவ பேசுமா? நான் பேசுறேன். நான் தான் பேசுறேன். நான் பேசும்போதெல்லாம் அவ வந்து பேசிறா. சரி, ரெண்டு பேருமே சொல்லிடுங்க. 3 hours கழிச்சு we will meet. ஆமா, மீட் பண்ணுவோம். பை. 3 hours later. 11 o'clock ஆயிடுச்சு. ஸோ என் ஹஸ்பண்ட் வந்துட்டு தூங்கிட்டாரு. ஆனால் எங்களுக்கு வந்துட்டு தூக்கம் வரல. ஸோ தூங்காமல் வெயிட் பண்ணி நம்ம தூங்கிட்டோம்னா அவ்வளோதான், எந்திரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு என் பையனும் ரொம்ப நேரம் தூங்காமல் ட்ரை பண்ணான். பட் ஆனால் வந்துட்டு முடியல அவனால். ஸோ அதனால் அவனும் தூங்கிட்டான். அப்போ டைம் பார்த்திங்கன்னா 12 கிட்ட ஆக போகுது. அதாவது 11:50 ஆக போகுது. என் பொண்ணு தான் ஃபஸ்ட்டு டைம். ஏன்னா என் பையன் வந்துட்டு இருக்கும்போது நான் நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன். என் பொண்ணு வந்துட்டு பிறந்ததுக்கப்புறமா நான் அவளுக்கு, அதாவது 12 o'clock மிட்நைட்டில் கேக் கட்டிங்லாம் அவள் பார்த்ததே இல்லை. ஸோ அதனால் அவள் வந்துட்டு ரொம்ப எக்ஸைட்டாக இருந்ததுன்னா கேக் வேறு அவளால் சாப்பிடாமல் கட்டுப்படுத்தவே முடியல. க்ரீம் எல்லாம் நக்கிட்டு இருந்தா. ஸோ ஸ்டார்ட் ஆகிருச்சு. சீக்கிரம் ஏசி ஆஃப் பண்ண, லைட்டு போட. ஏங்க ஹாப்பி பர்த்டே. கிவர் ஹாப்பி பர்த்டே டு யூ. மணி 12. இன்னும் ஆளமா? எந்திரிங்க. இங்க வா, கேக் வெட்டு வா. அவனை எழுப்படியா அவனை. எந்திரிடா விஷால், எந்திரி. சரி, ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு சொதப்பல் நடந்துருச்சு. கேக் வைக்கிற இடத்துல வந்துட்டு நான் ஃபோனை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். எதுலேருந்து எங்கேருந்து இதுவாச்சுன்னே தெரியல. நல்லா இருக்கா? சரி, அது வீடு. ஆமாம் தான்.
ம் என்ன இது மூணாவது குட்டியா எனக்கு முத்தா குத்தனடி குத்து பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகன், அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. தூங்குறது எதுக்க சூப்பரா இருக்கு கேக்கு. ஒயிட் ஃபாரஸ்ட் ம் ஃபர்ஸ்ட் டைம் ஒயிட் ஃபாரஸ்ட் வாங்கியிருக்கோம். நல்லா இருக்கு சாப்பிடு. காலை சாப்பிட்றேன்ப்பா. சரி நீ சாப்பிடு. எப்ப பார்த்தாலும் அவ சாப்பாடு ரெடியா சாப்பாடு. இருக்கா வாங்க. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது. வாயில கடிச்சு விட போதும் நைட்ல அவ்வளவு சாப்பிடாத அச்சிதா. சரி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? குட் நைட். குட் நைட். பாய் சொல்லுங்க. Good night. Bye. Thank you. Birthday to you. Happy birthday to you. Happy birthday dear. Happy birthday dear my husband. Dear my daddy. அதான் வச்ச பேரு பப்பி. ஏய் ஸ்கூல்ல வச்ச நான் வச்சேன். இந்த பக்கம் விட்டுலாம் என்ன ஒரு வழியாக கேக் கட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. பட் ஆனாலும் எனக்கு மிட் நைட்டில் எடுத்த அந்த ஃபோட்டோ கிளிப்ஸ் எல்லாமே வந்துட்டு எடுக்க முடியல. ரொம்பவே வருத்தமாயிருச்சு எனக்கு. எடுத்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, ஐயோ நம்ம வந்துட்டு பாஸில் வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு டைமே சரியில்லை. இந்த வீடியோ நான் எப்போயோ போட்டுருந்துருக்கணும். ஸோ இப்போ போடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலாக நான் என்ன கிஃப்ட் பண்ணியிருக்கேன்னா ஷர்ட்டு தான் கிஃப்ட் பண்ணியிருக்கேன். என் பொண்ணு என்ன கிஃப்ட் பண்ணியிருக்கான்னா வேலட் தான் கிஃப்ட் பண்ணியிருக்கா. ஸோ ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தார். லாஸ்ட்டாக என் பையன் வந்துட்டு இந்த கிஃப்ட் ஷாப்பில் தான் இது வாங்கினான். ரொம்பவே யூனிக்காக இருந்துச்சு. ஸோ பென் ஸ்டாண்டு ப்ளஸ் கிளாக்கும் வந்தது. என் பொண்ணு வந்துட்டு என்கிட்ட கேட்டுட்டு இருந்தா என்ன வாங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வாங்கி கொடுத்தேன் நான் அவளுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் வந்துட்டு கிவ் அவே போயிட்டுருக்கு, எல்லாருக்குமே தெரியும். ஸோ தெரியலன்னா கம்யூனிட்டி டேப்பில் இல்லை வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். நான் லாஸ்ட் வீடியோ அதை தான் போட்டிருப்பேன் நான். இப்போ கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ரைஸ் வந்துட்டு நாங்கள் கொடுத்தோம் அவருக்கு. ஸோ என்னென்ன கிஃப்ட்டு நாங்கள் வந்துட்டு என் ஹஸ்பண்டுக்கு நான் பண்ணோம். அதை நீங்கள் வந்துட்டு அந்த ஆன்சரை வந்துட்டு என்னோடய மெயில் ஐடி இல்லைனா இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்துட்டு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்துட்டு 2K சப்ஸ்கிரைபர்ஸ் வரைக்குமே வந்துட்டு இந்த கிவ் அவே இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் இன்வைட் பண்ணணும், அதே மாதிரி ஆன்சரும் ரிப்ளை பண்ணணும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். நல்லா ரெண்டுமே எல்லாமே நல்லா இருக்கு. ரெண்டுமே நல்லா இருக்கு. ரெண்டு தாண்டா வச்சிருந்தேன். சூப்பராக இருக்குது. அது என் பையனும் நல்லா இருக்கு. இந்த ட்ரெஸ்ஸும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. இது எதிர்பார்க்காத ட்ரெஸ். உங்ககிட்ட ஒயிட்டே இல்லை. இந்த மாதிரி இல்லவே இல்லை. இது என் பையன் கிட்ட இருக்குது. இந்த ஆமாம் இருக்கு. நீ நான் தான் போடலாம். ஓகே சூப்பர்.
சரி ஓகே மெனி மோர் அகெயின் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த ஐயோ தேங்க்யூ